கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் சொல்லக்கூடிய காரியம், என் வாழ்க்கையில் மிகுந்த பாடுகள், மிகுந்த போராட்டம், மிகுந்த கண்ணீர், எப்பொழுதும் துக்கம் நிறைந்த நிலைமையில நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, எனக்கு அமைதல் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்வது போல இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள், நான் ஏன் இப்படி ஒரு பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறேன், ஏன் இப்படி எனக்கு ஒரு உபத்திரம், ஏன் இப்படி என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, துக்கம் மிகுந்த நிலையில் இருக்கிறேனே என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டதை, இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமந்ததை நீங்கள் விசுவாசியாததினாலே உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தேவ சமூகத்தில் அவர் எனக்காக தான் அடிக்கப்பட்டார், எனக்காக தான் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகிறேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதை நாம் காண முடியும். நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறதை நாம் காண முடியும். அவர் நமக்காக அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறதை நாம் காண முடியும். எனவே விசுவாசிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் உணர்த்தி நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே உம்மை விசுவாசியாததினாலே, உம்முடைய பாடுகளை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாததினாலே அப்பா, இன்றைக்கும் நாங்கள் பாடுபட்ட நிலைமையில இருக்கிறோம் என்பதை நீர் உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனியும் நாங்கள் அவிசுவாசியாய் காணப்படாதபடி அப்பா, எனக்காய் பாடுபட்ட இயேசு என்னை பாடுபட விடமாட்டார், என்னை சிறுமைப்பட்டு போக விடமாட்டார், என்னை மகிமையாய் வாழ வைப்பார் என்று சொல்லி விசுவாசித்து ஜெயம் பெற கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.